என்னோட சண்டே சமையல் பார்க்கலாங்களா? சண்டேஸ்ல நான்வெஜ் எடுக்கலன்னா, அது சண்டே மாதிரியே ஃபீல் ஆகாது. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. சிக்கன் பிரியாணியே செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரான் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு, சரின்ட்டு செஞ்சுட்டுருக்கேன். ப்ரான் பிரியாணில ப்ரான் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரான வந்து இந்த கிரேவில போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு, உடனே வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஊத்திட்டு, நான் அத ரைஸ் குக்கர்ல வச்சுட்டேன். ஏன்னா, ரைஸ் குக்கர்ல வச்சுட்டோம் அப்டின்னா, மீதி வேலையெல்லாம் நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அது வந்து குக் மோட்ல வந்து நல்லா குக் ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். வார்ம்க்கு வந்துரும். யாருக்கெல்லாம் இது ஃபீல் ஆகுது அப்டின்றது நீங்க சொல்லுங்க. இந்த தக்காளி என்னதான் எவ்ளோதான் போட்டு வதக்குனாலும், அந்த தக்காளி வந்து குழஞ்சே போக மாட்டேங்குது. பிரியாணி செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, தக்காளி தான் அப்படியே முழுசு முழுசா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்குள்ளயே வந்து சாப்பாடு வந்து ஆறி போயிடுது. அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்களேன். பிரியாணி செஞ்சு பார்த்த உடனே, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பவுல்ல வந்து இந்த பிரியாணிய போட்டு ஒரு 2 பவுல் அளவுக்கு சாப்பிட்டுட்டு, மறுபடியும் தட்டுல போட்டு சாப்பிடுற ஃபீல் இருக்கு பாருங்க. நம்ம ஆனா வீட்ல செய்யும்போது தாங்க ஒவ்வொரு கரண்டிக்குமே ஒரு ஒரு ப்ரான் கிடைக்கும் பாருங்க. செம்மையா இருந்துச்சு இந்த சண்டே. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சண்டே இனிதே நிறைவடைந்தது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Hello friend, bye. Bye.